என் ஒய்ஃபு என் 3 குழந்தைக்கு வேணுமா, ராஜேந்திர ராஜன் சார் வேணுமானா நான் அவர் தான் வேணும்னு சொல்லுவேன். டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்தில் வந்து 2014 வருஷம் ஒரு ஆபீஸ் பாயா சேர்ந்தேன். ஒரு ஆபீஸ் பாயை எனக்கு ஈபி ஆக்குனாருங்க முதலாளி. நான் வந்து பெருசா படிக்கல. இந்த கம்பெனில வந்து என்ன சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. முதல்ல இந்த கம்பெனியில எப்படிப்பா ஒன்ன சேர்ப்பாங்கன்ட்டு. எங்க ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கீழே உள்ள இடத்துல இருந்து மேல வந்து வருங்கனால என்ன முதல்ல பார்த்தாரு. ஒரு மனிதனை பார்த்தோன்னே எனக்கு நான் ரொம்ப நெகட்டிவா இருந்தேன். நமக்கு ஒண்ணுமே கொஞ்சம் எழுதுவேன், இலக்கியம் படிப்பேன், அது எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒன்னும் ஒரு பார்க்க ஒரு இதா இல்லையப்பா, அவ்வளவு பெரிய கம்பெனில வேலை செய்யும். சார் இந்த நேர்ல பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஏய் நீ ஆளு நல்லா ஹைட்டா இருக்கியப்பா, இது எவ்வளவு பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா, ஹைட்டா இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே ஊக்குவிச்சு, நான் ஆபீஸ் பாயா இருக்கும்போது எந்த சேரை தொடச்சனோ அதே சேர்ல சார் என்ன உட்கார வச்சாங்க. அதனால என்னைக்குமே நான் அவங்களுக்கு என்னைக்குமே விசுவாசமா இருப்பேன். அது வந்து எனக்கு 3 குழந்தைங்க இருக்கு. என் ஒய்ஃபு என் 3 குழந்தைக்கு வேணுமா, ராஜேந்திர ராஜன் சார் வேணுமானா நான் அவர் தான் வேணும்னு சொல்லுவேன்.